கேஸ்ட் அயர்ன் தோசைக்கல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் டிமார்ட்கே போயிருந்தேன். அங்கே வந்து கேஸ்ட் அயர்ன்லேயே 2 டைப்பாக இருந்தது. ஒன்று வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, வலுவலுன்னு இருந்தது. இன்னொன்று வந்து இப்போ நான் வாங்கியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி சொர சொரன்னு தான் இருந்தது. 2த்துல எது வாங்குறதுன்னு எனக்கு கன்ஃபியூஷனாக இருந்தது. நான் நினச்சிக்கிட்டேன் இதில் கொஞ்சம் நல்லா தோசை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் தோசைக்கல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இது ஓகே தானா, இதில் நல்லா வருமா அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நான்ஸ்டிக் பேன் தான் நான் சப்பாத்தி சுடுறதுக்கு ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் இருக்க நான்ஸ்டிக் கோட்டிங்கே வந்து சப்பாத்தியோட ஒட்டிட்டு வருது. அதையும் சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப கெட்டது தானே, அதனால தான் உடனே மாற்றிடணும் அப்படின்னு தோசைக்கல் வாங்கலான்னு போயிருந்தேன். அப்படியே இந்த ஹெவி பாட்டம் ஃப்ரையிங் பேன் மேலே எனக்கு ஒரு கண் இருந்துகிட்டே இருந்தது. சும்மா பார்க்கலாம் விலை எவ்வளோ அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதுனால இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அண்ணன் வீட்டில் இதை மாதிரி ஒரு வடை சட்டி வச்சுருந்தாங்க. குழம்பு வச்சா கூட எண்ணெய் பிரிஞ்சு அழகாக அந்த டெக்ஸ்டரும் நல்லாயிருக்கு, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி டோஸ்ட் பண்ணுறது எல்லாமே இதில் வந்து கம்மியாக எண்ணெய் ஊற்றினா போதும், நல்லா டோஸ்ட் ஆகிட்டு சூப்பராக வருது. ஏற்கனவே அந்த லாண்ட்ரி பேஸ்கெட் வந்து உடஞ்சி போச்சு, அதனால் இதுவும் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன். விம் லிக்விடு, சோப்பு இதெல்லாம் கொஞ்சம் செட்டாக வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து கிச்சன் டவலு, சோஃபா கவரு, அவ்வளோதான். இன்றைக்கி வந்து மொஹரம் அப்படிங்கிறதுனால ஸ்கூல் காலேஜ் எல்லாமே லீவு தானே, அதனால் காலையிலே வந்து காடை, அப்புறம் சுவரொட்டி, ரத்தம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. லேட்டாக தான் எழுந்திரிச்சதுனால பெருசாக யாருக்கும் டிஃபன் சாப்பிட்ற ஐடியாவே இல்லை. அதனால் வந்து ரத்தத்தை மட்டும் பொரித்து, அதோட வாழைத்தாரும் ஒன்று வீட்டில் இருக்குது, அது கொஞ்சம் பழுத்துட்டு வருது. லீவில் தான் சாப்பிட்டு காலி பண்ண முடியும், இல்லைன்னா கருப்பாகி வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா, அதனால் ரத்தம் மட்டும் செஞ்சுட்டு அதோட வாழைப்பழம் ஃபஸ்ட்டாக சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அவ்வளோதான். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.